எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்டன். இதய முரளி அப்படின்ற ஒரு படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தோட அப்டேட் வந்து இப்போதான் ரீசெண்டா வந்தது. இந்த படத்துல யார் ஆக்டர் அப்படின்னா நம்மளுடைய அதர்வா தான். ஸோ இந்த படத்துல வந்துட்டு மமிதா பஜு தான் வந்துட்டு ஹீரோயினாக வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அதற்கப்புறமாக ஜனநாயகன் படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்ததுனால இந்த படத்துல வந்து அப்படியே ஜம்ப் அப் ஆகி அந்த படத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு படக்குழு வந்துட்டு மும்மரமா சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம டிராகன் பட ஹீரோயின் கயாடு லோஹர் தான் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அஸ்ஸாம் மாநிலம் தேஜ்பூரை சேர்ந்தவங்க தான் இந்த கயாடு லோஹர் அப்படின்றவங்க. இது மட்டும் இல்லாம தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹிந்தி, மராத்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல வந்துட்டு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு முதல் முறையாக நடித்த படம் அப்படின்றது இந்த ஒரு டிராகன் படம். அது மட்டும் இல்லாம டிராகன் படத்துல வந்துட்டு கயாடு லோஹர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. ரீசெண்டா வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜ் ஸ்டோரியில வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு வந்துட்டு தெலுங்கு தான் தெரியும், ஆனாலுமே வந்து இந்த ஒரு டிராகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வாரங்களாக என்னுடைய இருக்கக்கூடிய எடிட்டிங் பாக்குறேன், நிறைய விஷயஸ் நீங்க வந்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க, மிகப்பெரிய வந்துட்டு அந்த லவ்வபிள் கேர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஃபுல் பண்ணி அந்த ஒரு ஷேர் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. அதற்கப்புறமாக நம்ம ரஷ்மிகா தான் வந்துட்டு நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இன்டர்நேஷனல் கிரஷ்யா அப்படின்ற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த டிராகன் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாவே ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க கயாடு லோஹர் இவங்க தான் வந்துட்டு அதிகமான வீடியோஸ்ல வர்றாங்க அப்படின்றது உண்மை. ஸோ இப்போ இந்த ஒரு படம், அதாவது மற்ற லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே தமிழ்ல இவங்க நடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. ஸோ இந்த படத்திலே வந்துட்டு அதிகமான அந்த ரசிகர்களோட லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ட்விட் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ட்விட்ல வந்து இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க காமிக்கக்கூடிய அந்த அன்புக்கு வந்துட்டு நான் எப்படி வந்து நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியல, அதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக இனி வரக்கூடிய படங்கள்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமாக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க கொடுத்த அந்த அன்புக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள்ல வந்து நம்ம மீட் பண்ணலான்ற ஒரு சில விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த அதர்வா, அதாவது அதர்வா கூட நடிக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதய முரளியோட படக்குழு வந்துட்டு அவங்களோட டெஸ்டிங் லுக் போட்டோஸ் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் அப்படின்றது கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த படத்துலயுமே வந்துட்டு அதர்வாவோட காம்போல நம்ம கயாடு லோஹர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்துட்டு வீரதீர சூரன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்ரமோட 62வது படம் தான் இந்த படம். இந்த படம் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸாவே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஆனா வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து 2 பாகங்களை உள்ளடக்கியது. செகண்ட் பார்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதுக்கப்புறமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு விக்ரம் அவர்கள் வந்துட்டு ஒரு காளி அப்படின்ற ஒரு பேர்ல கேங்ஸ்டர் ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சாங் நீங்க பார்த்திருப்பீங்க, கல்லூரும் காத்து ஏமில அப்படின்ற ஒரு சாங். ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட போஸ்டர், டீசர் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணது. ஸோ இந்த படம் எப்பயா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் எது நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு அப்படின்றத நம்மளுக்கு மறந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கெரியர் வந்து கொஞ்சம் டிராப்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வெளியான தங்கலான் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வரவேற்பு பெறல. ஸோ இந்த படம் வந்துட்டு அதிகமான எதிர்பார்ப்புல இருக்கு. ஒரு பக்கம் பாட்டு, இன்னொரு பக்கம் இந்த போஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த படத்திற்கு மீதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு ஒரு 2 இன்ச் ஒரு ஹைப்பை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதா உண்மை. அதே போல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்துட்டு அமோகமான ஒரு வரவேற்பு, கல்லூரும் காத்தேமல சாங். அதுக்கப்புறமாக இந்த படத்தோட செகண்ட் சாங் வந்துட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குள்ள வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட இந்த கூலி படத்தோட டீசர் அப்டேட் வெளியாகி இருக்கு. ரஜினியோட 171வது திரைப்படம் தான் இந்த கூலி. இதற்கு முன்னாடி வந்துட்டு நெல்சன் டைரக்ஷன்ல ஜெயிலர் 2ல நடிச்சிட்டு இருக்காரு. அதற்கப்புறமாக லோகேஷ் டைரக்ஷன்ல இந்த கூலி படத்துலமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ரிலீசிங் டேட்டு வந்துட்டு படக்குள்ள வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு டீசர் அப்டேட்டாவது வெளிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல வரக்கூடிய, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்போ இந்த படத்தோட டீசர் அப்டேட்டை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதாக படக்குழு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரஜினியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அதே போல ரஜினியோட லாஸ்ட் படம் வேட்டைன்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த படத்துல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெயர் சொல்லக்கூடிய படமாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல. அதுக்கப்புறமாக இந்த படம், அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2 நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சு பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் கூலி வந்துட்டு 1000 கோடி வசூல் அடிக்கும், இந்த படம் வந்து பேன் இண்டியா வேர்ல்டு மூவியாக உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய அப்டேட் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு நம்ம பூஜா ஹெக்டே வச்சுட்டு ஒரு குத்து பாடலுக்கு வந்துட்டு நடனமாட வைப்பதாக ஒரு சில அப்டேட்லாம் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம பூஜா ஹெக்டே வந்துட்டு ஒரு போர்ஷன் டான்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதா உண்மை. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு லோகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவர் வந்துட்டு ஹீரோயின்ஸோட அந்த கதைக்கு வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டைரக்டராக இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டோரி பிளேவையுமே தாண்டி ஒரு ஹீரோயின், அதாவது அந்த ஒரு டான்ஸ் வந்து குத்துப்பாடலாக இருக்குமா, ஸோ ஜெயிலர் மூவில தமன்னா ஆடி அந்த சினாரியோ மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான டான்ஸ்லாம் எப்படி அவருடைய படத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில நெட்டிசன்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்ம இதெல்லாமே ஒரு பக்கம் ஒரு அப்டேட்டா இருந்தாலுமே படம் வந்துட்டு அதனுடைய அவுட் நம்ம வெளியில பார்க்கும் பொழுதுதான் வந்துட்டு அதனுடைய அந்த ஃபுல்ஃபில் மேக்கிங் நம்மளுக்கு வந்துட்டு புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீசர் வந்துட்டு வரக்கூடிய மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னா ஆகஸ்ட் இல்லாட்டி வரக்கூடிய தீபாவளி அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட 45 மூவி, அதாவது ஆர்ஜே பாலாஜி டிரெக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு, அந்த படமும் வந்துட்டு இந்த ஒரு டேட்ல தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வடிவேலுவோட அந்த கேங்கஸ் அப்படின்ற மூவி தான். கேங்கஸோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தர்சி அவர்கள். நம்ம சுந்தர்சி வடிவேலுவை நம்ம வந்து தியேட்டர் அந்த காம்போல பார்த்தா கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காம்போல 3 படங்கள் வந்துட்டு வடிவேலு அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இதுல வந்துட்டு வின்னர் படத்துல வந்துட்டு அந்த கைப்புள்ள கேரக்டர், தலைநகரம் படத்துல வந்துட்டு நாய் சேகர், அதுக்கப்புறம் பவர் பாண்டி, இந்த ஒரு கேரக்டர்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம வடிவேலுவை பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரைக்கும் அவருடைய அந்த காமெடி பண்ணக்கூடிய அந்த சீன்ஸை வந்துட்டு இப்போ பொருத்தி பார்த்தா கூட மேட்ச் ஆகும் அப்படின்றதா உண்மை. ஸோ இன்னி 50 வருஷம் ஆனாலுமே வடிவேலோட மீம்ஸ் வந்துட்டு ஒரு படங்கள்ல இப்போ வந்துட்டு நடிக்காம இருந்தாலுமே அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த படங்களோட அந்த பகுதிகள் அப்படின்றது இப்போ வரைக்குமே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு வடிவேல் வந்து நடிச்சு காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கேங்கஸ் படத்தோட அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு வடிவேல் அவர்கள் மட்டும் 5 கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. அதுல ஒரு கேரக்டர் தாங்க லேடி கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் வெளியானதுல இருந்து வடிவேலோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே வந்துட்டு இந்த படத்திற்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றதா உண்மை. ஸோ என்ன ஒரு சினாரியோல என்ன ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தாலுமே அந்த ஒரு செட்டப்க்கு தகுந்த மாதிரியான ஒரு காமெடி பண்றதுல ஒரு சிறந்த ஆக்டர், கமெடியன் அப்படின்னே சொல்லலாம் வடிவேலு சார்வை. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய படங்கள் நம்ம ரீசன்ட் காலத்துல இருந்து நம்ம பார்க்காம இருந்தாலுமே இந்த ஒரு படம், அதாவது மறுபடியும் பழைய வடிவேலுவை இந்த கேங்கஸ் மூலியமாக சுந்தர்சி அவர்கள் வந்து ஸ்கிரீன்ல காமிக்க போறாரு என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சுந்தர்சி டிரெக்ஷன்ல இதற்கு முன்னாடி வெளியான மதகஜராஜா வேற லெவலு ஹிட், அதுக்கப்புறம் அரண்மனை 4மே நல்ல ஒரு ஹிட். ஸோ இந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் மாசம் 24 அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்துட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.